இந்த தெய்வங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்கரங்களுக்குள்ளேயும் ஒரு சில கட்டங்களுக்குள்ளேயும் அடங்கக்கூடியவங்க தான். அதுக்கு ஒரு சாட்சி உங்களுக்கு வேணும்னா, நீங்க எவ்வளவு பெரிய கடவுள் இவரு அப்படின்னு நீங்க சொன்னாலும் அந்த கடவுளோட கோயிலோட மையத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கும், அந்த கர்ப்ப கிரகம் இருக்கும். அந்த கர்ப்ப கிரகத்தோட மையத்துல ஒரு மெயினான ஒரு சாமி இருக்கும். அதுதான் அந்த கோயிலோட மெயின் சாமி. அந்த சாமியோட சிலை கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு, ஷேப்ஸ் கொண்ட, வடிவம் கொண்ட ஒரு தகடு இருக்கும். ஸோ அந்த தகடை என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எந்திர இதுன்னு சொல்லுவாங்க. எந்திர தகடுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த தகடுகளை பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலில் இருக்கிற, நீங்கள் பெரிய பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய எல்லா கோயிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். திருப்பதி பெருமாளாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலை அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, இல்லை பழனி முருகனாக இருந்தாலும் சரி, எந்த கோயில், எங்கே நீங்கள் பெரிய கோயில், எந்த தெய்வங்களோட கோயிலை சொன்னாலும் மூல கிரகத்தில் இருக்கிற சிலைக்கு கீழே ஒரு தகடு இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல வச்சிருப்பாங்க. இப்படி வச்சாதான் என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஆற்றல்ன்றது நிற்கும், நிலை பெறும். இல்லைன்னா அந்த இடத்துல அந்த வைப்ரேஷனும் அந்த ஆற்றலும் நிற்காது. அப்போ இந்த தெய்வங்கள்லாம் அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வகையான ஒரு ஷேப்பையும் ஒரு இதையும் வைக்கும்போது தான் அவர்களாலே அந்த இடத்துல நிற்க முடியும், இருக்க முடியும். இல்லைன்னா அவர்களுடைய ஆற்றல் பரவிடும், வெளியில பஞ்சபூதங்களா எல்லாம் போயிடும், கலந்துடும். ஸோ அப்படி கலக்காம அது ஒரு இடத்துல இருந்து அது கொடுக்கும்படியாக இருக்கணும், இல்லை வரவங்க கிட்ட இருந்து அது எடுத்துக்கும்படியாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரியான ஷேப்ஸ் தான் முக்கியம். ஜியோமெட்ரிக் சாக்ரெட் ஷேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த யந்திரா தந்திராஸ்லாம் எதை அடிப்படையாக செயல்படுதுன்னா இதை அடிப்படையாக வச்சு தான் செயல்படுதுன்றதுக்காக சொல்ல வரேன். அதை ப்ரமோட் பண்ணுறது நோக்கம் கிடையாது.